எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். ரீசெண்டாக ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு கிளியராக இந்த செக்டாரில் இவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருக்கும். பிஃபோராக பட்ஜெட்டுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருந்தது. பட் ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம் இந்த செக்டாருக்கு கிளியரான பாசிட்டிவ். ஸோ ரீசெண்டாக வந்த பட்ஜெட்டிலான எந்தெந்த செக்டார் எந்தெந்த ஸ்டாக்ஸ் பெனிஃபிட் அடைய போகுது. அதே போல் ரீசெண்டாக வந்த பட்ஜெட்டில் F&Oக்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன மாதிரியான நெகட்டிவ் இருக்குது, எவ்வளோ டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வி see. செக்டார் வைஸாக பார்க்கும்போது அதிகபட்சமாக டிஃபென்ஸ் செக்டாருக்கு தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் 4,54,773 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 2,65,808 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஹையஸ்ட் அலோகேஷன் ஃபண்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸுக்கு 1,51,851 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் அஃபோர்டபுள் ஹோம்ஸ், எஜுகேஷன், ஐடி, ஹெல்த் இந்த மாதிரி முறையாக வருது. இதில் ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாருக்கு தான். இதில் முக்கியமாக இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது, ஆந்திர பிரதேஷ் அண்ட் பீகார் இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்குமே அதிகமான ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கே ஆந்திர பிரதேஷ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட 6% மேலே ரைஸ் ஆகிருக்கு. இதில் குறிப்பிட்ட சில ஸ்டாக்ஸும் நம்ம பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸையும் எடுத்துக்கிடுவோம். அண்ட் இந்த செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸையும் எடுத்துப்போம். இதில் ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் சார்ட் வைஸாக கிளியராக பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸையும் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு டாக்ஸேஷனை பார்த்துடலாம். குறிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் அண்டு ட்ரேடிங்கில் இம்பேக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு திங், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறீங்க. அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் இப்போ ஒரு 1 lakh ப்ராஃபிட் இருக்குன்னா அந்த 1 lakh ப்ராஃபிட்டில் 12.5% நீங்கள் டேக்ஸாக கொடுக்கணும். இதுதான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸில் வரக்கூடிய அந்த ப்ராஃபிட். ரெண்டாவது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுங்கிறது வித்தின் ஒரு 1 இயருக்குள்ளே ஷார்ட் டேர்மில் நீங்கள் கெயின் பண்ணக்கூடிய ப்ராஃபிட். இன்ட்ராடே இதெல்லாமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஸ்விங் ட்ரேடு இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் வரும். இதுக்கு உண்டான டேக்ஸ் 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோராக 15 இருந்தது, இப்போது 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்டு முக்கியமாக F&O ட்ரேடிங்கை சிவியராக அஃபெக்ட் பண்ணுறது STTன்னு சொல்லுவோம், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். இதுக்கு பிஃபோராக 0.0125% இருந்தது, இப்போது 0.2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே எந்தெந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். இதுக்கு பிஃபோராக எவ்வளோ பே பண்ணிகிட்டு இருந்தோம், இதுக்கு அடுத்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பிஃபோராக ஒரு எக்ஸாம்பிளுக்கு 24,500 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்களேன். நிஃப்டினுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 24,500. லாட் சைஸ் என்ன, 25 குவான்டிட்டி சேர்ந்தது ஒரு லாட்டு. ஓகே, அப்போது 24,500 இன்ட்டு 25ன்னு போட்டிங்கன்னா 6 லட்சத்தி சம்திங் வரும். இந்த அமௌண்ட்டுக்கு 0.0125%. ஏன்னா ஒரு செல் சைடு மட்டும்தான் நம்ம பே பண்ண போகிறோம். செல் சைடுக்கு 0.0125% டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா இது மூணையுமே இன்ட்டு பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 77 ருபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. அதாவது ஒரு லாட்டு நீங்கள் செல் பண்ணும்போது, பை பண்ணுறது கிடையாது, செல் பண்ணுறதுக்கு மட்டும்தான். சரி, இப்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேக்ஸில் 0.02%. இதுக்கு பிஃபோராக 0.0125% இருந்தது, இப்போ 0.02%. அப்போது உங்களுக்கு டேக்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆகும். ஒரு லாட் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு பிஃபோராக STT 77 ருபீஸ் பே பண்ணிகிட்டு இருந்தோம்.
இதுக்கு அடுத்து ஒரு லாட் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 123 ரூபா நீங்கள் எஸ்டிடி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு. ஆப்ஷனுக்கு வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே நீங்கள் ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது ப்ரீமியம்க்கு தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ ஒரு 200 ருபீஸ்க்கு ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வாங்குறீங்க, ஒரு குவான்டிட்டி வந்து 25 குவான்டிட்டி ஒரு லாட்டு. அப்போது இன்ட்டுன்னு போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்து 0.0625% வந்து இருந்தது. அப்படி பார்க்கும்போது ஒரு 200 ரூபா ஆப்ஷன் வந்து நீங்கள் ப்ரீமியம்க்கு வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்டிடி வந்து எவ்வளோ வரும்? 3 ரூபா வரும். இவ்வளோ தான் வரும். 3 ரூபா 12 காசு வந்து வரும். சரி, இதே வந்து இப்போ உள்ள டேக்ஸ் 0.1%ன்னு போட்டிங்க அப்படின்னா எஸ்டிடி ஃபார் ஆப்ஷனுக்கு வந்து 5 ருபீஸ் வந்து வரும். ஒரு லாட் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு 5 ருபீஸ் எஸ்டிடி வந்து வரும். பிஃபோராக 3 ருபீஸ் எஸ்டிடி வந்து வரும். இந்த பட்ஜெட்டில் பெனிஃபிட் அடைஞ்சது ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு எஃப்எம்சிஜி செக்டார், செகண்ட் மெட்டல் செக்டார், தேர்ட் எனர்ஜி செக்டார், ஃபோர்த் வந்து மீடியா செக்டார். இந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து செக்டார் தான் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு. இதில் முக்கியமான ஸ்டாக்ஸ் லாஜிக்கலாக பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஹெச்பிஎல் பவர். ஆக்சுவலாக வந்து இந்த பவர் செக்டார் ரினியூவல் எனர்ஜியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சோலார் பவர் வந்து அதுக்கு எக்ஸம்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஹெச்பிஎல் பவர் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகி அப்சைடில் வந்து ரைஸ் ஆகுது. இமீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 705 இருக்கும். ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் வந்து எஃப்எம்சிஜி செக்டாரில் நீங்கள் ஐடிசி வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். நிறைய வீடியோஸில் வந்து ஐடிசி வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் ஸ்ட்ரக்சரில் தான் ஐடிசி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஐடிசி ஷார்ப்பாக வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ டெஃபினட்டாக அப்சைடில் 561 ரூபா வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 455. இது என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி எடுத்திருக்குது. ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். இதோட கிரெடிட் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா அவருக்கு தான் செய்கிறோம். அண்ட் தேர்டு வந்து இதுவுமே வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டோடைய அனாலிசிஸ் அவர் எடுத்திருந்தது. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட இந்த ஒரு பட்ஜெட்டில் இருந்தே ஒரு பிரேக் அவுட் ஆகிருப்பாருங்க. கம்ப்ளீட்டாக இதனுடைய சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்து 490 485 தான். இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ டெஃபினட்டாக அப்சைடில் வந்து மினிமம் 670 அண்ட் ஃபர்தராக 770 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் ஸ்டாக். தேர்டு வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இந்த ஸ்டாக்கை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா வித்தின் இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். என்டையர் இதுவுமே இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ இதில் பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்து இந்த இம்பல்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரேக் அவுட் வந்து நெக்ஸ்ட் இம்பல்ஸ் டுவர்ட்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த சேனலுடைய டாப் ரெசிஸ்டன்ஸ் 3100 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நம்ம 4வது பார்க்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து என்சிசி நாகார்ஜுனா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே நல்லா ஒரு ரைஸ் ஆகிருக்கு. ஆந்திரா பேசிஸ்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட 300லேருந்து 295ங்கிறது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இதே போல் இன்னொரு ஸ்டாக் ஆந்திரா பேஸ்டு ஸ்டாக் வந்து கேசிபி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்மில் ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கலாகவும் நமக்கு பட்ஜெட் பேஸ் பண்ணியும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய அனாலிசிஸில் இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள், லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்கள், உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஃபைன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.